Taste the Daily. ஃபெஞ்சல் புயல் காரணமாக 3 இடங்களில் அதி கனமழையும் 6 இடங்களில் மிக கனமழையும் 20 இடங்களில் கனமழையும் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக மாறி சனிக்கிழமை இரவு 10:30 மணி முதல் 11:30 மணி அளவில் புதுச்சேரியிலிருந்து கரையை கடந்துள்ளது. இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் 51 சென்டிமீட்டர் மழையும் புதுச்சேரியில் 46 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 2004ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி புதுச்சேரியில் 21 சென்டிமீட்டர் பதிவான நிலையில் தற்போது பதிவான மழையே அதிகபட்சமாகும். சென்னை தியாகராய நகர் பேருந்து நிலையம் அருகே உள்ள சுரங்கப்பாதையில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். ஃபெஞ்சல் புயல் காரணமாக சென்னையின் பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் மழைநீர் குளம் போல் தேங்கி வெள்ளக்காடாக காட்சியளித்தது. இந்த நிலையில் தியாகராய நகர் பேருந்து நிலையம் அருகில் உள்ள மேட்லி சுரங்கப்பாதையில் சூழ்ந்துள்ள நீரால் சனிக்கிழமை நள்ளிரவிலிருந்தே போக்குவரத்து முடங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். ஃபெஞ்சல் புயல் தொடர் மழை காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த சென்னை விமான நிலையம் மீண்டும் செயல்பட தொடங்கியது. ஃபெஞ்சல் புயலால் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு முதல் பெய்த மழை காரணமாக சென்னை விமான நிலையம் சுமார் 12 மணி நேரம் 30 நிமிடங்கள் வரை தற்காலிகமாக மூடப்பட்டது. இதையடுத்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 மணியளவில் மீண்டும் செயல்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் புயல் கரையை கடந்து வானிலை சீரடைந்து விட்டதால் அதற்கு 3 மணி நேரத்திற்கு முன்னதாகவே, அதாவது நள்ளிரவு 1 மணி அளவில் விமான நிலையம் மீண்டும் இயங்க தொடங்கியதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். ஃபெஞ்சல் புயல் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியது. கல்பாக்கம் பகுதியில் பல இடங்களில் மரங்கள் முறிந்து சாலையில் விழுந்தன. சில இடங்களில் பேரிகார்டுகள் சாய்ந்து கீழே விழுந்தது. புயல் போன்ற பேரிடர் காலங்களில் உரிய திட்டமிடல் இல்லாத திராவிட மாடல் அரசால் மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாவது தொடர்கதையாகி வருகிறது. ஃபெஞ்சல் புயல் காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலை பகுதியில் மழைநீர் சாலையில் தேங்கியுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. 95% மழைநீர் வடிகால் பணிகளை முடித்துவிட்டதாக ஸ்டாலின் அரசு கூறி வரும் நிலையில் முறையாக வடிகால் பணிகளை மேற்கொள்ளவில்லை என இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இப்பகுதியில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாவதாக தெரிவித்தனர். சாலைகளில் தேங்கியுள்ள மழைநீர்தான் திறனற்ற ஸ்டாலின் அரசின் வெள்ளை அறிக்கையா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். காலையிலேருந்து கரண்ட் இல்லை. இங்கே வந்து இடுப்பளவு தண்ணியில் நாங்கள் காலையிலேருந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் 2 மணிக்கு மழை விட்டுச்சு, ஒன்றுமே வேலை செய்யலை சார். சும்மா பேருக்காக வந்து அப்படியே நப்பா ஒரு கான்லையும் 10 மண்ணை கூட அள்ளி வச்சுட்டு போயிட்டாங்க. வேறு எதுவுமே அல்ல கூட இல்லை. அப்படியே மண் கரைஞ்சி உள்ளே போயிடுச்சு. அரசியல் சரியே இல்லை சார். ஏன்னா மக்களை பார்க்கணும். நீங்கள் உங்கள் குடும்பத்தை தான் பார்த்துக்கிறீங்க, என்ன நம்மளை பார்க்கல. ஏன்னா இதுதான் பெரிய தவறு. இதுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணணும். வெள்ளத்தில் தத்தளித்து வரும் புதுச்சேரியில் மீட்பு பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் பொதுமக்கள் பரிதவித்து வருகின்றனர். ஃபெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் கடந்த 20 ஆண்டுகளாக இல்லாத வகையில் அதிக மழை பெய்துள்ளது. இதனால் கிழக்கு கடற்கரை சாலை, காமராஜர் சாலை, அண்ணா சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகள் வெள்ளத்தில் தத்தளித்து வருகின்றன. கார், பைக் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள் மழைநீரில் மூழ்கியுள்ள நிலையில் சில வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. பல்வேறு சாலைகளில் மரங்கள் முறிந்து விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மழை பாதிப்பு மீட்பு பணிகள் மந்தமாக நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.